இன்றைய முக்கிய செய்தி. 100 பேருடன் தெருமுனை பிரச்சாரம். அனுமதி மறுப்புக்கு பின் புதிய திட்டத்துடன் களமிறங்கும் விஜய். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் 25 நாட்களே உள்ள நிலையில் தவேக தலைவர் விஜய் தனது தேர்தல் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்த திட்டமிட்டிருந்தார். மார்ச் 28ஆம் தேதி பெரம்பூரில் தொடங்கி கொளத்தூர், வில்லிவாக்கம், அண்ணா நகர், விருகம்பாக்கம் ஆகிய 5 தொகுதிகளில் பிரச்சாரம் செய்ய திட்டமிடப்பட்டது. ஆனால் பெரம்பூரில் உள்ள MK நகர் முனை சந்திப்பில் 3000 பேர் கூட அனுமதி இல்லை என காவல்துறை மறுத்தது. இதனைத் தொடர்ந்து தேர்தல் அதிகாரியும் அனுமதி வழங்கவில்லை. முதல் பிரச்சாரத்திற்கே அனுமதி மறுக்கப்பட்டதால் தவேக நிர்வாகிகள் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டனர். இதற்கு பிறகு புதிய திட்டம். மார்ச் 30ஆம் தேதி பெரம்பூரில் 100 பேருடன் கூடிய மட்டுப்படுத்தப்பட்ட தெருமுனை பிரச்சாரம் நடத்த தேர்தல் அதிகாரிகளிடம் திரும்ப மனு கொடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் சென்னை நகரின் சில பகுதிகளிலும் இதே மாதிரி சிறிய அளவிலான கூட்டங்களை நடத்த தவேகவினர் தயாராகி வருகின்றனர். அனுமதி மறுப்பை தொடர்ந்து புதிய ஸ்ட்ராட்டஜியுடன் களமிறங்கும் விஜய். இந்த முயற்சி தேர்தலில் எந்த தாக்கத்தை ஏற்படுத்தும்? கவனிக்க வேண்டிய முக்கிய அரசியல் திருப்பமாக இது பார்க்கப்படுகிறது. இந்த மாதிரி முக்கியமான செய்திகளை உடனுக்குடன் பெற தமிழ் நியூஸ் கேட்வே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை அழுத்த மறக்காதீர்கள்.